Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of TradeCheers. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டு தான். கோல்டு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் $250 கிட்ட கீழே வந்திருக்கு. ஆனால் நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருப்போம். என்னன்னா கோல்டு மேலே தான் போகுது, மேலே தான் போகுது. கிஷோர் சார் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா $3,500 கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கரெக்டாக பவுன்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3,500 வந்து தான் இப்போ ஒரு $250 வந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இதனால் நிறைய பேர் பேனிக், என்னன்னா இது இன்னும் கீழே வருமா, இப்போ வாங்கலாமா, அது மட்டும் இல்லாமல் இந்த வார் டென்ஷன்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும் கோல்டு அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆச்சு, நம்ம எப்போதுமே சொல்கிறது தான், கோல்டு எவ்வளோ லோ வந்தாலும் வாங்கி வச்சுட்டே இருங்க. அந்த லோவில் இருக்கும் போதுலேருந்து இதுக்கு முன்னாடிலேருந்து பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட் நல்ல ஒரு அப்பு போயிருக்கு. கரெக்டாக 3,500 போயிட்டு இப்போ இந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து கீழே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, நான் சப்போர்ட் லெவல் வரைஞ்சி காமிக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ எங்கே வந்துச்சோ அதே லெவலுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போதைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது மார்க்கெட் இன்கேஸ் அதை ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் மாதிரி வந்து இந்த இடத்துல திரும்பி ப்ரீவியஸ் லோவை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தவிர மற்றபடி மேலே இருக்க வரைக்கும், இந்த லெவலுக்கு மேலே இருக்க வரைக்கும் கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா இருந்தால் சரி. இப்போது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எல்லாமே வந்து கோல்டு ட்ரேடர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் ரியல் லைஃப்பில் கோல்டு வாங்கி வைக்கணும்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்ட்டு. இது கோல்டு ட்ரேடர்ஸ் இந்த என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 3,280 இந்த லெவலுக்கு மேலே இருக்க வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மேலே இருக்க வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் ETF வாங்கி வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து MCXல பண்ணுறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம், பயப்படணும், பேனிக் பண்ணி செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மேலே இருக்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 3,500 இருக்குது. அதையும் உடச்சதுன்னா சில பேர் அடுத்த லெவலில் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. 4,000 5,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரெஷஸ் கமாடிட்டி தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ தோல்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் கோல்டை வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. கோல்டை ட்ரேட் பண்ணுறவங்க நார்மலாக இந்த 2 லெவல்ஸை வச்சு நார்மலாக என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, நார்மல் லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் லைஃப்பில் இந்த சினாரியோலாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ அது ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி கோல்டு வாங்கி வச்சுட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இது ஹையாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து நார்மல் லைஃப்பில் பார்க்கும்போது 9,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 9,000 வந்து ஹையாக இருக்கும். ஏன்னா நம்ம $7,000 பார்த்துருப்போம், $8,000 பார்த்துருப்போம். $8,000 பார்க்கும்போது 9,000 ஹை தான். ஆனால் அதே கோல்டு $12,000 போகுது, $10,000 போகுதுன்னா 9,000 லோவான்னு கேட்டிங்கன்னா லோ தான். அதனால உங்களோட கோல் என்னவா இருக்கும்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது 10,000 போகணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 9,000 லோ தான். வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ அக்யூமுலேட் பண்ண முடியும் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்துச்சு 8,500 வந்துச்சு, இதை நான் வெயிட் பண்ணி வாங்கியிருப்பேனே அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. கரெக்டு தான். 8,500 வந்துச்சா திருப்பி இன்னொரு கிராம் வாங்கிக்குவோம். அதனால் வரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. சரி, நீங்கள் 8,500 வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு அது 10,000 12,000 போச்சுன்னா அப்போது நம்ம டைமும் வேஸ்ட்டு, பணமும் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறீங்க, காயின்ஸாக வாங்கி வைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் பயக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹையாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி வாங்கி வச்சுட்டே இருங்க. இந்த வார் டென்ஷன் இருக்குது, பார்க்கலாம். இன்கேஸ் வார் எஸ்கலேட் ஆனால் கொஞ்சம் கோல்டு சரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துட்டு சரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபிசிக்கல் கோல்டு எந்த ப்ராப்ளம் கிடையாது, தாராளமாக வாங்கி வச்சுட்டே இருங்க. அதே மாதிரி கோல்டை பார்க்குறவங்க இது வேல்யூவாக பாருங்கள், தவிர ப்ரைஸாக பார்க்குறீங்க. 9,000 போச்சு, 10,000 போச்சு, ஆனால் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களால் வாங்க முடியலனா கூட, 1 கிராம் வாங்க முடியலனா கூட ETFs இருக்குது, நிறைய SIPs இருக்குது கோல்டில். மாதம் மாதம் ₹100 ₹200 உங்களால் எவ்வளோ முடியுமோ SIPs எல்லாமே வந்துருச்சு. நிறைய இடத்துல SIP உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் SIPயில் கூட போட்டுக்கலாம். 1/4 கிராம் கூட நிறைய இடத்துல விற்கிறாங்க. இங்கே உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் இல்லை சார் எனக்கு கோல்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னா செகண்டரி ஆப்ஷன் நம்மளுக்கு எப்போதுமே தெரியும், சில்வரும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா ₹70 இப்போ ₹110 வரைக்கும் வந்துருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு சில்வரும். அதனால் சில்வரும் நல்ல இது தான். அதனால் கோல்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி வைக்க முடியுமோ வாங்கி வைங்க. இல்லை சார் எனக்கு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா சில்வரும் பார்க்கலாம். இல்லை சில்வர் SIPஸும் இருக்குது. அதையும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ட்ரேடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியல் லைஃப் நம்ம நார்மல் இதுவாக இருந்துச்சுன்னா தாராளமாக பையும் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வரிசையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை ரெகுலர் அப்டேட்ஸில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.